காவேரி நம்ம கம்பெனியில உள்ளவங்க யார் யாரு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல வீடு புக் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னு கேக்குறாங்க காவேரி. பட்ஜெட் ரொம்ப பெருசு மேடம். உங்களுக்குன்னு வீடு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. அப்புறம் உங்களுக்கு தோன்றத நீங்க எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்க காவேரி. மேடம் நீங்க கரெக்டா செஞ்சிருக்கீங்க. நான் நிறைய விஷயம் கரெக்டா செய்வேன். என்ன நம்ம ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தோம்ல அதை இட்டு நிறைய என்கொயரி வந்திருக்கு மேடம். நீங்க உங்க விஜய் சார் கிட்ட இதை பத்தி சொல்லுங்க. நம்ம ஸ்பான்சர்ஷிப்பால நிறைய என்கொயரி வந்திருக்கு சார் விஜய் சார் சொல்றாங்க. ஃபேஷன் ஷோ ஆட்ல பார்த்ததாதான் நிறைய என்கொயரி பண்ணிருக்காங்க சார். அது என்னன்னு ஃபாலோ பண்றேன் சார். தேங்க்யூ சார். கிளம்பிட்டார். இந்த ஃபேஷன் ஷோ வேஸ்ட்னு சொன்னீங்க. அதை இட்டு நிறைய என்கொயரி வந்திருக்குல்ல. 10 என்கொயரி வந்துச்சுன்னா 2 சக்சஸ் ஆகும் நீங்க தானே சொன்னீங்க விஜய். எல்லாம் படிச்சுட்டு வந்தாதான் பிசினஸ் தெரியும்னு இல்ல. நாங்களும் இங்க பண்ணுவோம் பிசினஸ் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அறிவு இருக்குன்னு நான் சொல்லி காட்டுவேன் விஜய். விஜய் சொல்றாரு எனக்கு மீட்டிங் இருக்கு, நீங்க போறீங்களா? மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணாலும் காவேரி உங்க கூட இருந்தாலும் ஞாபகம் இல்ல. குமரனும் ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. குமரனுக்கு என்கொயரி வருது. இங்கிலீஷ்லயே பேசுனதுனால குமரனுக்கு புரியல. அதனால நவீன் கிட்ட கொடுக்குறான். நவீன் பேசி முடிச்சுட்டு குமரன் கிட்ட சொல்றான். போட்டியில ஜெயிச்சதுனால அவர் கடைக்கு வர முடியுமான்னு கேக்குறாரு. அவர் கடைக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணுமா ட்ரெஸ் எல்லாம். நிஜமான நவீன்? ஆமாண்ணே குமரண்ணே, உனக்கு இன்னைக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கங்கா கிட்ட சொல்லிட்டு வரேன்னு குமார் கிளம்புறாரு. நவீன் கிட்ட சொல்லிட்டு பெரிய துணி கடை ஓனர் நமக்கு போன் பண்ணிருக்காங்க. நமக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்ப பாக்குறேன்னு சொல்றாங்க. அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் போனுக்கு மெசேஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. கங்கா நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணுமா, முடியுமான்னு கேக்குறாரு. டெய்லர் ஷாப்புக்கு ஒருத்தவங்க வர்றாங்க. உங்க மொத்த கடையில இவ்வளவுன்னு கேக்குறாரு. ஆமான்னு குமரனும் கங்காவும் சொல்றாங்க. உங்களோட நான் பிசினஸ் டைப் வச்சுக்கலாமான்னு கேக்குறேன். உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன், நீங்க எனக்கு தச்சு கொடுக்கணும். இந்த ட்ரெஸ் எல்லாமே என்னோட பொட்டிக்ல தான் நான் சேல் பண்ணேன். டிசைன்ஸ் எல்லாம் என்னோடதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க தைக்கிறதுக்கு தான் நான் பே பண்ணிடுறேன்னு குமரன் சொல்றாரு. வேண்டாம் எங்களுக்குன்னு சொல்றேன். இந்த வேலை டெய்லர் வேலை தானே, இப்பெல்லாம் அதுதானே நீங்க செய்றீங்க. கண்டினியூவா உங்களுக்கு நான் ஆர்டர் கொடுப்பேன். உங்க பிசினஸும் குரோத் ஆகும்ல. மேடம் வேண்டாம், உடனடியா யோசிச்சு சொல்லணும்னு இந்த அவசியம் கிடையாது. வீட்டுல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி பிசினஸ் ஆஃபர் எப்பயும் கிடைக்காது. இதுதான் என்னோட கார்டு. யோசிச்சு சொல்லுங்க. பெரிய கடையில நம்ம தச்சு கொடுத்தோம்னா நம்ம டிசைனர்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா எங்கேயும் நம்மளை பத்தி சொல்லாது போல இருக்கு. அதுதான் டிசைனர்னு சொல்லும் போல இருக்கு. அதான் நான் வேண்டாம்னு சொன்னேன். அப்பா ஏதாவது சொல்லிட்டேனா கங்கா? உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்லிருக்கணும். குமரனுக்கு எப்படி ஒரு யோசனை வந்துச்சுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். விஜய்க்கு கால் பண்றாங்க. காவேரி எங்க இருக்கான்னு கேக்குறாங்க. இங்கதான் இருப்பா. அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதாடா விஜய்? ஒரு வேலையா வந்தேன்டா விஜய், ஆபீஸ்க்கு வர்றேன். விஜய் காவேரிக்கு போன் பண்றாங்க. இப்ப நீ எங்க இருக்க? நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன பாஸ்? நான் ஆபீஸ்க்கு வர்றதுதான் உங்களுக்கு பிடிக்காது. முக்கியமான விஷயம் பேசணும், கேபினுக்கு வா. வரலாமா பாஸ்? காவேரி கேட்டுட்டு உள்ள வர்றாங்க. சொல்றாரு, எதுக்கு என்ன பாஸ் எல்லாம் கூப்பிடுறேன்? நீங்க என்ன இருந்தாலும் பெரிய பாஸ் இல்லையா, அதனாலதான் பாஸ்ன்னு கூப்பிட்டேன். தாத்தா முன்னாடி இந்த மாதிரிலாம் ஓட்டாத காவேரி. தாத்தா கிட்ட நீங்க வர்றேன்னு சொன்னீங்கல்ல போன் பண்ணி, அப்ப எந்திரிச்சவதான் இன்னும் உட்கார்ல காவேரி. அவ்வளவு மரியாதை உங்க மேல. ஆபீஸ் எப்படி இருக்கு காவேரி? குழு ஏசி, எங்க பார்த்தாலும் மேடம் மேடம்னு கூப்பிட்டு ஜாலியா இருக்கு தாத்தா. என்ன விஜய் சொல்லி கொடுத்தியா காவேரிக்கு? அவளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அவளோட ரத்தத்திலேயே ஊறி இருக்கு தாத்தா. வீட்டுல ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் நீயும் விஜயும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் பாக்கணும், சரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்புறாரு. விஜய் தாத்தா வர்றாருன்னு சொல்லிதான் என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க சும்மா நடிக்கவே போயிருக்கலாம். நீங்க நல்லா நடிக்கிறீங்க விஜய். பெருந்தன்மையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க விஜய். நடிப்பது வாழ்க்கை எதுன்னு தெரியாம வாழ போறீங்க விஜய். பார்த்து இருந்துக்கோங்க. தாத்தாவை பார்க்கதான் போறேன். ஏய் பை சொல்ல பாய். நாளை சந்திக்கலாம். இன்றைய பொது அறிவு. சூரிய கிரகணம் நீடிக்கும் நேரம் எவ்வளவு? பதில் 7 நிமிடம் 58 வினாடி. நாளை சந்திக்கலாம்.